most verbs are action verbs. ஆக்ஷன் வேர்ப்ஸ் ஏதாவது வந்து வினை வினை சொற்கள் எல்லாத்தையும் வந்து வேர்ப்ஸ் அப்படின்ட்டு வந்து நம்ம இது மீன் பண்றோம். அப்ப அந்த வேர்ப்ஸ் வந்து எப்ப நடந்துச்சு? இப்ப நடந்துட்டு இருக்கா. ஐ எம் டேக்கிங் கிளாஸ் நவ். ஐ டுக் கிளாஸ் இன் தி மார்னிங். ஐ வில் பி டேக்கிங் கிளாஸ் இன் தி ஈவினிங். அப்போ இந்த மாதிரி வந்து அதே வந்து கிளாஸை வந்து எடுக்கிறது. இப்ப எடுத்துட்டு இருக்கேன், முன்னாடி எடுத்தது, அப்புறம் இதுக்கப்புறம் என்ன பண்ண போறேன் அப்படின்றத சொல்ல முடியும் அப்படின்னா அதுதான் வந்து வேர்ப்ஸ் அண்ட் டென்சஸோட நேச்சர். எவ்வளவுக்கு எவ்வளவு ரைட்டான வேர்ப்ஸ் எல்லாம் நம்மளுக்கு தெரியுது. நாக், பர்ஸ்ட், கிளைம், டிக், ரீட், அப்புறம் ஆக்ட், பேக், பெண்ட், பை, க்ளோஸ், குக், கிராஸ், ஃபால், ஃப்ளை, அப்புறம் ஜம்ப், மூவ், புல், ரன், ஷவுட், சிங், சிட், ஸ்லைட், ஸ்டாண்ட். இப்ப எவ்வளவுக்கு எவ்வளவு நம்மளுக்கு ஆக்ஷன் வேர்ப்ஸ் வந்து தெரியுதோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்மளோட சென்டென்ஸ் வந்து ஸ்ட்ராங் ஆகும். அப்போ நெட்ல சர்ச் பண்ணி மினிமம் மினிமம் 100 to 200 ஆக்ஷன் வேர்ட்ஸ் ஆகுது மினிமம் எழுதிக்கோங்க. ஆல்ரெடி தெரிஞ்ச வேர்டு விட்டுட்டு இந்த வேர்டுக்கு எக்ஸாக்டா என்ன மீனிங் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஆக்ஷன் வேர்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது டெஃபினட்டா எழுதணும். இப்போ இந்த ஆக்ஷன் வேர்ப்ஸை பேஸ் பண்ணி எப்படி நம்ம ஒரு விஷயத்தை பிரசன்ட் பண்றோம் அப்படின்றதுதான் the simple present tense. Simple present tense. The simple present tense expresses a general truth or a customary action. இப்ப பாருங்க, general truth. General truth. இப்போ எக்ஸாம்பிள், ஹர்னி is studying BSc Physics. ஒரு ஜெனரல் ட்ரூத். ஓகேவா? ரைட். இதை நம்ம பண்ணணும் அப்படின்ட்டு வந்து சொல்றோம் அப்படின்னா ஜெனரல் ட்ரூத். அது வந்து சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல தான் வரும். ஆர் அ கஸ்டமரி ஆக்ஷன். இப்ப எக்ஸாம்பிள் பாருங்க. எக்ஸாம்பிள், அங்கிள் ஜோ வேர்ஸ் அ கிளாஸ். வேர்ஸ் கிளாஸஸ். ஓகேவா? அங்கிள் ஜோ வேர்ஸ் கிளாஸஸ். அதே மாதிரி சன் ரைசஸ். இங்க எல்லா இடத்துலயும் பாருங்களேன், வேர்ப்ல சிங்குலரா வரப்போ எப்படி வருது? வேர்ப் சிங்குலரா வரப்போ வேர்ஸ் எஸ் வந்து ஜாயின் ஆகும். அதே மாதிரி ரைஸ் அப்படின்னு சன் ரைஸ் இன் த ஈஸ்ட் இல்ல, ரைசஸ் இன் த ஈஸ்ட். அந்த எஸ் அப்படின்றது வந்து ஸ்பெசிஃபை ஆகும். அதே வந்து சிங்குலர் இல்லாம ப்ளூரலுக்கு என்ன ஆகுது பாருங்க. டக்ஸ் லவ் வாட்டர். ப்ளூரல் வேர்ட்ஸ் வந்து நவுன்ஸ்க்கு வேர்ப் வந்து சிங்குலர் மாதிரி வருது. சிங்குலர் நவுனுக்கு வேர்ஸ் எஸ் வந்து ஜாயின் ஆகுது. The children go to school by bus. Children plural. Go. இல்லைன்னா வந்து ஒரு சிங்கிள் பர்சனா என்ன ஆகும்? ராஜு goes to school by bus. ஒரு சிங்கிள் பர்சன்னா என்ன ஆகும்? இப்போ எக்ஸாம்பிள் இல்லாம ராஜு ராஜு கோஸ் அப்படின்ட்டு வந்து வரணும். கோஸ் டு ஸ்கூல் பை பஸ். அப்போ சிங்குலரா வரப்போ கோஸ் இஎஸ். ப்ளூரலுக்கு கோ. டக்ஸ் லவ் வாட்டர். இப்ப அதுவே சிங்கிள் டக்னா வந்து என்ன ஆகும்? டக் லவ்ஸ் வாட்டர் அப்படின்ட்டு வரும். சிங்குலரா ஒரு டக் மட்டும் அப்படின்னா டக் லவ்ஸ் வாட்டர் அப்படின்ட்டு வரும். சோ இந்த இடத்துல பாருங்க, மேரி என்ஜாய்ஸ் சிங்கிங். ஜெனரல் ஃபேக்ட்ஸ். ஓகே. பீட்டர் சம்டைம்ஸ் லென்ஸ் சிங்குலர் சம்டைம்ஸ் லென்ஸ் மீ இஸ் பை. அதுவே cows plural crows eat grass. monkeys like bananas. இப்போ அதுவே monkey மட்டும் இருக்குன்னா monkey likes banana ஆயிடும். இதுவே சிங்குலரா இருக்குன்னா
he likes banana அப்படின்ட்டு வந்து கன்வெர்ட் ஆகும். ரைட்? அப்போ அந்த சிங்குலர் ப்ளூரல் நம்மளுக்கு ரொம்ப தெளிவா தெரியணும். The earth goes around the sun. Earth singular goes. அதுவே the planets go around the sun. அப்ப planets அப்படின்னு வரப்போ இந்த இடத்துல earthக்கு பதிலு the planets அப்படின்னு வருதுன்னா இந்த இடத்துல go around the sun தான் வரணும். சிங்குலரா இருக்குன்னா earth மட்டும் தான் குறிப்பிடுறாங்க, அதனால goes around the sun அப்படின்ட்டு வந்து வருது. ஓகேவா? ரைட்? It often snows. ஓகேவா? சிங்குலர். இட் அது ஒரு ஒரே ஒரு பொருளை வந்து குறிக்குது. ஓகேவா? we always wash our hands before meal. We always wash our hands before meal. We eat 3 meals. We eat 3 meals a day. Father takes the dog for the walk every morning. அப்ப இந்த இடத்துல அந்த ப்ளூரலா வேர்ப் வந்து ப்ளூரல் மாதிரி ஆகுறது எப்படி ஆகும் அப்படின்றது டெஃபினெட்லி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒண்ணு. ஓகேவா? ரைட்? Use the simple present tense to talk about things that are planned for the future. Future plan. ஓகேவா? அதுக்கும் சிம்பிள் present tense தான் யூஸ் பண்ணணும். Melanie starts school tomorrow. Starts school tomorrow. Singular. Okay, right? Singular ஆன அந்த person. Next week, I go to summer camp. அடுத்த வாரம் நான் ஒரு summer camp போறேன். அப்ப அதுவும் வந்து நான் simple present tenseல தான் போடுறேன். The train departs in 5 minutes. The train departs in 5 minutes. அப்ப simple present tense எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்றோம் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. We join the senior scout troop in July this year. Future. Okay. My big brother leaves school at 4 o'clock. Singular person, அதனால leaves school. I and my brother leave school at 4 o'clock. ரெண்டு பேர்னா leave மட்டும் வரணும். Single person அப்படின்னா leaves. The new market opens next Friday. The new market opens next Friday. All right. இப்போ ஒரு ரெண்டு பேர் வந்து ஆன்லைன்ல வந்து மைக் ஆன் பண்ணிட்டு வாங்க பார்ப்போம். ஒருத்தர் தமிழ்ல ஒரு சிம்பிளான ஒரு சென்டென்ஸ், தமிழ்ல வந்து ஒரு சென்டென்ஸ் சொல்லணும். இன்னொருத்தர் அதை வந்து இங்கிலீஷ்ல எப்படி சொல்லணும், சிம்பிள் டென்ஸா வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல எப்படி சொல்லணும் அப்படின்ட்டு வந்து சொல்லணும். ஒரு ஃபேக்ட், ஓகே, ஃபேக்ட் ஒருத்தங்க சொல்லணும், இன்னொருத்தங்க அதுக்கு இங்கிலீஷ்ல எப்படி அந்த சென்டென்ஸ் வரணும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதே மாதிரி இவங்க ஒரு சென்டென்ஸ் சொல்லுவாங்க, ஆப்போசிட்ல இருக்கிறவங்களும் வந்து சொல்லணும். யார் ஆன்லைன்ல வரா? வாலண்டியர்ஸ். The sun rises in the east. The sun rises in the east. இது ஆல்ரெடி பார்த்த சென்டென்ஸ்ல. தமிழ்ல ஒரு ஃபேக்ட் சொல்லுப்பா. தமிழ்ல உனக்கு தெரிஞ்ச ஃபேக்ட் ஒண்ணு சொல்லு. ஓகேவா? அத வந்து இங்கிலீஷ்ல எப்படி சொல்லுவ அப்படின்ட்டு தமிழ்ல அந்த வந்து வாக்கியத்தை சொல்லிட்டு இங்கிலீஷ்ல அதை எப்படி சொல்லுவ அப்படின்றத சொல்லு. இப்ப எக்ஸாம்பிளா வேணுமா? I am going to swimming pool by 3 o'clock. I am going to swimming pool by 3 o'clock. இப்போ இதுவே வந்து ஃபியூச்சர்ல சொல்ற மாதிரி அப்படின்ட்டு வந்து இருக்கிற விஷயத்த ஃபேக்டா சொல்றோம் அப்படி. ஓகேவா? ரைட்? ஐ கோ டு ஸ்விம்மிங் பூல் இன் தி ஈவினிங். இது மாதிரி வந்து உங்களோட ஓன் இதுல ஒரு ஃபேக்டா. வேற யாராவது ஒரு சென்டென்ஸ் சொல்லுங்க பாப்போம். இதுல இருக்க சென்டென்ஸ் எல்லாம் official language in India. வாட் சொல்லுப்பா? Hindi is the official language in India. இது ஃபேக்டே இல்லையே.
Hindi is the official language of Indiaன்றது fact இல்லையப்பா. Sentence okay. ஆனா அது வந்து ரியல் ஃபேக்ட் இல்லையே. இந்தியால வந்து நோட்ல எடுத்தோம்னா வந்து நிறைய வந்து லாங்குவேஜ் இருக்கு. அஃபிஷியல் லாங்குவேஜ் நிறைய இந்தியால. There is no one single language as official language. Most spoken language வேணா சொல்லலாம். Okay. Tamil is one of the oldest language in the world. அந்த ஒன் ஆஃப் தி இருக்குல்லப்பா, ஆக்சுவலா ஓல்டஸ்ட் லாங்குவேஜ் நிறைய இருக்கு. அதுல ஒன்லி இன்னமும் யூஸ் பண்ற லாங்குவேஜ்ல ஓல்டஸ்ட் லாங்குவேஜ் தமிழ். தமிழ் இஸ் த ஓல்டஸ்ட் லாங்குவேஜ் விச் இஸ் ப்ரிவைலிங் அப்படின்னு சொல்லலாம். நிறைய லாங்குவேஜஸ் வந்து இருந்துச்சு, அதெல்லாம் மறைஞ்சது இல்ல. ஆனா தமிழ் வந்து இன்னும் பேசிக்கொண்டு இருக்கக்கூடிய, உபயோகத்துல புழக்கத்துல இருக்கக்கூடிய ஓல்டஸ்ட் லாங்குவேஜ் தமிழ் தான். ஓகேவா? தமிழ் இஸ் த ஓல்டஸ்ட் லாங்குவேஜ். ஓகே, அது ஃபேக்ட். ஓகேவா? இஸ் தி ஓல்டஸ்ட் லாங்குவேஜ். குட். ஓகேவா? ரைட். அப்போ ஒரு ஃபேக்ட சொல்லணும்னா நம்ம சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல நம்ம சொல்லணும். The new supermarket opens. Single supermarket opens next Friday. ஓகேவா? இப்ப இதுவே ரிலையன்ஸ் சூப்பர் மார்க்கெட்ஸ் ஓபன் பை 9 o'clock in the morning. ஓகே, ஓபன் பை 9 o'clock. ஓபன் மட்டும் தான் வந்து வரும். சூப்பர் மார்க்கெட்ஸ் அப்படின்ட்டு வந்து சொல்றேன்னா ஓபன் இல்லைன்னா ஓபன்ஸ். The new grammar books comes out in September. ஒரு சிங்கிள் புக் தான், comes out in September. Granddad retires next year. Granddad retires next year. We fly to London next Thursday. We fly to London next Thursday. We இல்லைன்னா சேஞ்ச் ஆகும். ஓகேவா? The plane lands at 5:30 p.m. The plane lands at 5:30 p.m. We move to a new house in a month. We move to a new house in a month. We. Okay, right? My big sister begins. Yes, okay, begins a summer job next week. இப்ப அதுவே my friends begin there. Begin மட்டும் வரும். இப்ப அதுவே சென்டென்ஸ்ல my friends, இங்க ப்ளூரலா, begin their job tomorrow. Tomorrow. இப்ப இந்த இடத்துல பாருங்க, சிங்கிளா இருக்கா? சிங்கிள் ஒரே ஒரு பர்சனா? அப்ப இந்த ஒரு பர்சன் சொல்றது begins. அதுவே my friends begin there. இங்க her இருக்குல்ல, சிங்குலருக்கு வந்து her ஆகி போச்சா? ப்ளூரலுக்கு their job tomorrow. ஓகேவா? ரைட். அப்ப ப்ளூரலுக்கு எப்படி வரணும், சிங்குலருக்கு வேர்ப்ல வந்து எப்படி வரணும் அப்படின்றது தெரியும். இது ரொம்ப இம்பார்ட்டண்டா உங்களுக்கு தெரியும். ஓகே, இந்த சென்டென்ஸ் வந்து நம்ம குரூப்ல போட்டு விட சொல்றேன். இந்த சென்டென்ஸை வந்து சென்டென்ஸ் எல்லாம் எக்ஸசைஸ் ஃபாலோ பண்ணுங்க. Simple present tense of the verbs in parenthesis. இங்க வந்து என்ன வரணும்? செகண்ட் எக்ஸசைஸ்ல winter dash after autumn. என்ன வேர்ட் வரணும்? யாராவது வாலண்டியர் சொல்லுங்க பாருங்க. comes comes. இங்க The dog is barking. barking is a simple tense. The dog barks. அவ்வளவுதான். is barking அப்படின்ட்டு இல்லை. அது வந்து பிரசண்டா வந்து நார்மல் பிரசன்ட் கண்டினியூஸ் ஆகிட்டு வந்து மாறுது. ஓகேவா? barks அது மட்டும் தான். Looks. You looks up. Okay, single. Everyone Make mistake. Makes mistake.
Make. மேக் மட்டும்தான். ஏன்னா எவ்ரிவன் பல பேர், அதனால எவ்ரிவன் மேக் மிஸ்டேக்ஸ். ஓகேவா? இப்ப அதுவே ஷீலா அப்படின்ட்டு வந்து ஒரு பர்சன் சொல்றாங்கன்னு வச்சுக்கோயே, ஷீலா மேக்ஸ் மிஸ்டேக்கா மாறிடும். மிஸ்டேக்ஸ். ஓகேவா? ஷீலா ஒரு சிங்கிள் பர்சன், எவ்ரிவன் நிறைய பேர், எவ்ரிவன் மேக் மிஸ்டேக். அலி Works. ஒர்க்ஸ். ஓகேவா? ரைட். அப்ப இந்த மாதிரி தான் அந்த வேர்ட்ஸ கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணணும். ஜூடி Speaks. ஸ்பீக்ஸ். ஸ்பீக்ஸ் இங்கிலீஷ் வெரி வெல். Times mean hurts. ஹர்ட்ஸ். Tim's. டிம்ஸ் நீ ஹர்ட்ஸ். Like. லைக் மட்டும்தான். குட். Eat. Kate always, Kate single, eats sandwiches for lunch. Last. Types. Types. He types very fast. அதுவே we இருக்குன்னா we type அப்படின்னு ஆயிடும். We type very fast. he types very fast. ஓகேவா? ரைட். அப்ப இதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரியும். am, is and are. இதை எப்படி ரைட்டா ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணும்? A word am, is, are also verbs, but they are not action verbs. They are the simple present tense of the be verb. Verb be. Okay. Verb be. Use am with the pronoun I. I am. Okay. Right? I am. And is with pronoun he or she and it. Okay. Is வந்து எங்க யூஸ் பண்ணும்? He, she or it இடத்துல is is யூஸ் பண்ணும். Use are with the pronouns you, we, they. You, we, they. ஓகேவா? ரைட். you, we, they அது கூட are அப்படின்ற அந்த pronoun வந்து யூஸ் பண்ணும். இப்ப பாருங்க, நம்ம இந்த is, are இதெல்லாம் ரைட்டாவே யூஸ் பண்றது இல்லை. அதனாலே நம்மளுக்கு கிராமட்டிக்கலி நிறைய எரர் வரும். ஓகே. it is a dog. It is a donkey. It is a horse. It explain பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்றது. It is very hot today. It is not very comfortable. The verb be and is, are இது எல்லாமே be verbs அப்படின்ட்டு வந்து சொல்லும். I am Peter. I am not Paul. She is Miss Leela. She is a teacher. He is my father. He is a doctor. He is not a lawyer. You are strange. You என்ன சொன்னோம்? You, we and theyக்கு வந்து are யூஸ் பண்ணணும்னு சொன்னோம். You are a stranger. You are not my friend. We are in class, same class, but we are not on the same team. They are good friends. They are not enemies. அப்ப and எப்படி யூஸ் பண்ணும்? is, it, he, it இது மூணுத்துக்கும் is அப்படின்னு யூஸ் பண்ணும். அதுவே you, they, ஓகேவா? you, they and we இது எல்லாத்துக்கும் are அப்படின்ற அந்த வேர்டை யூஸ் பண்ணும். We are learning English grammar. அப்போ இந்த am இதெல்லாம் எப்படி சிங்குலர் வரும்? சிங்குலர் I am, நான் தான் ஃபர்ஸ்ட் பர்சன். I am Richard. We are going to school. We are going to college. Okay, right? நாங்க.
Second person. You are good. You are good. You are handsome. You are pretty. You are beautiful. இதெல்லாம் you are. ஓகேவா ரைட்? ப்ளூரல்ல you are தான் வரும். தேர்ட் பர்சன்னா என்ன? ஃபர்ஸ்ட் பர்சனா யார் பேசுறாங்களோ அவங்க. செகண்ட் பர்சன் யார்கிட்ட பேசுறாங்க அவங்க. தேர்ட் பர்சன் ஃபர்ஸ்ட் பர்சன் செகண்ட் பர்சன் கிட்ட யாராவது ஒருத்தங்களை பத்தி தேர்ட் பர்சன் பத்தி பேசுறாங்க அவங்க தான் தேர்ட் பர்சன். அப்போ he is a player. They are playing. They are playing. Okay, right? She is. He is. She is. இங்க எல்லாமே they தான். They. ஓகேவா? It is. Learn these short forms called contractions. I am. I am என்ன சொல்றோம்? I am. You are. Your. Is. He is. He's. She is. She's. It is. It's a pen. It's a television. It's a book. It's a note. It's a cell phone. I am not. Aren't. Okay, I am not the aren't அப்படின்ட்டு யூஸ் பண்றோம். Is not. Isn't. Are not. Aren't. They are. There. We are. ஓகேவா ரைட்? இது எல்லாம் கான்ட்ராக்ஷன்ஸ். அந்த வேர்ட்ஸை எப்படி யூஸ் பண்றோம்? In questions, use aren't as a contraction of am not. For example, can you say, I'm taller than you, aren't I? Am not I. அதுதான் aren't I. But in the statement you say, I'm not as old as you. Statement சொல்றப்போ நம்ம எப்படி சொல்றோம்? I am. Okay, I am not as old as you. Okay, right? Use the verb is. Okay, with singular nouns, or with plural nouns. இப்போ the camel singular is a desert animal. Vegetables and fruits are healthy. Plural. Vegetables and fruits are healthy foods. இதுவும் வந்து ஃபேக்டா ஒரு விஷயத்த சொல்றோம். Lambs are baby sheep. Lambs plural are. இப்ப அதுல lamb அப்படின்னு மட்டும் வருதுன்னா lamb is baby sheep. Okay. Kenneth is a lawyer. Is singular. Rex is a clever dog. A duck is a kind of bird. The playground is full of people today. My house is near the school. These questions are too difficult. The balloons are very colorful. Those people are very busy. Dad and mom are in kitchen. Okay. அப்ப எல்லா இடத்துலயும் எப்படி ஒரு வேர்டை பக்காவா நம்ம யூட்டிலைஸ் பண்றோம்ன்றது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஓகேவா ரைட்? சிங்குலருக்கும் ப்ளூரலுக்கும் நம்ம எப்படி யூட்டிலைஸ் பண்றோம்ன்றது நம்மளுக்கு தெரியணும், தெளிவா தெரியணும். அது மாதிரி யூஸ் is and are with word that. is and are வந்து யூஸ் பண்ணோம். எப்படி? there அப்படின்ற அந்த வேர்ட் கூட is and are வந்து நம்ம டெஃபினெட்லி யூஸ் பண்ணணும். is and are. ஓகேவா ரைட்? யூஸ் is and are எப்படி யூட்டிலைஸ் பண்ணும் அப்படின்றது உங்களுக்கு தெளிவா தெரியணும். ஆல்ரைட்? யூஸ் is and are. Next, பாரு, there is a castle. There கூட என்ன பண்ணும்? There is.
அதுவே plural வரப்போ there are clouds, there is a vast nest, singular, there is a vast nest in the tree. இப்ப இதே மாதிரி there கூட என்ன பண்ணும், there is a fence around the school, there is, ஓகேவா, singular, there are a lot of books in library, there are a lot of books in library, ஓகேவா, right, there are a lot of books in library. இப்ப இதே மாதிரி there are two guards at the gate, guards. இப்ப அதுவே single guard என்ன ஆகும், there is a guard at the gate, there is a guard at the gate அப்படின்ட்டு வந்துடும். அடுத்து is there any food in the fridge, is there any food in the fridge, are there any apples left on the tree, how much rice is there, there are a few sharks in the bay, there are enough candies for everyone, aren't there, question tag, இதுக்கு பேரு question tag. இப்ப contraction for there is வந்து என்னது, there is ஓட contraction theirs, there is ஓட contraction theirs. அப்போ எல்லா இடத்துலயும் அந்த பேசிக்கா அந்த ஃபண்டமெண்டலான விஷயத்த நீ வந்து கொண்டு வந்துடணும். அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டா நீ பண்ணணும். ஓகே, யார் இதுக்கு ஆன்சர் பண்ண போறோம்? யாராவது ஆன்சர் பண்ணுங்க பாப்போம். நான் பண்றேன். ஓகே, they are my good friends. good, they are my good friends. He is a soldier. He is a soldier. Okay, You are taller than Charlie. you are taller than Charlie. She is ill. She is ill. We are very hungry. We are very happy. It is a sunny day. It is a sunny day. I am angry with Joe. I am angry with Joe. You are all welcome to my house. You are all welcome to my house. Okay, second exercise is or are, எது யூஸ் பண்ணும்? John's dog is very friendly. Yes, okay. Robert is 10 years old. Okay, These flowers are very pretty. flowers அதனால are very pretty. The two schools are close to each other. Schools அதனால are close to each other. Math is not a very difficult subject. Math is not a very difficult subject. Is dinner ready? Is dinner ready? This computer is very easy to use. It's very easy to use. All the windows are open. Are open. Shiv and Jan are neighbors. Are neighbors. His hair is curly. His hair is curly. Okay.
All right. ஓகே, இங்க தேர் இஸ் இல்லைன்னா தேர் ஆர் அப்படின்றத யூஸ் பண்ணும். எது கரெக்டா யூஸ் பண்ணும்? There is a fence around the barn. ஓகே, தேர் இஸ். There are trees along the road. ஓகே, தேர் ஆர் ட்ரீஸ் அலாங் தி ரோட். There is a rainbow in the sky. There is a rainbow in the sky. There are lots of parks in our town. There are lots of park in our town. There is nothing in the cupboard. There is nothing in the cupboard. There is not my bedroom in the new house. Not many bedrooms. Yes ன்னு இருக்குப்பா. Plural. அப்ப என்ன வரணும்? There is Are. இல்ல. There are not many bedrooms in the new house. Next. Seventh. There are lots of mistakes on your test paper. There are lots of mistake on your test paper. There is a vast nest in the tree. There is a vast nest in the tree. Okay. There are ants in the There cookies. are ants in the cookies. There are many different kinds of animals in the zoo. There are many different kinds of animals in the zoo. There are plenty of foods on the table. Plenty. There singular தானே இருக்கு. ஆமாண்ணா. அப்ப என்ன வரணும்? They There has. is. They There has. is into- as இல்ல. There is. Is வரணும். As கிடையாது. Is ஆரோ வரக்கூடாது. ஆரோ வரக்கூடாது. Has வரக்கூடாது. There is plenty of food on the table. இதே பாஸ்டா இருந்தா they had plenty of food on the table போட்டுருப்பாங்க. ஆமா, அது பாஸ்ட். இப்ப நம்ம பிரசன்ட்ல தான் இருக்கிறோம். சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல தான் இருக்கிறோம். அடுத்து. There is a church on the hilltop. Okay. There is a church on the hilltop. There is no more water in the pool. Okay. There is no more water in the pool. There are too many people on the beach. There are. People plural தான். ஓகேவா? Right? People plural தான். அப்புறம் There is only a few customers in the shop. customers. அப்ப என்ன வரணும்? They There are. There are. ஓகேவா? Right? There are. இப்ப இந்த is wasலாம் இருக்குல்ல, இந்த is was, இந்த past tense, இதெல்லாம் நிறைய பேர் வந்து ரிப்பீட்டட் மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. எங்க is வரணும், எங்க are வரணும், இல்ல எங்க was வரணும், எங்க had வரணும், எங்க has வரணும், இந்த மாதிரி விஷயம் வந்து தெரியாததுனால நம்மளோட டோட்டலா நம்மளோட ஒர்க்கே வந்து ஒரு மாதிரி வந்து கன்ஃபியூஸ் ஆயிடும். ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட், பிரசன்ட் ப்ரோக்ரசிவ் டென்ஸ். சிம்பிள் பிரசன்ட்ல டென்ஸ்ல என்ன பார்த்தோம்?
ஒரு ஃபேக்ட் சொல்லணும்னா ஓகே. அப்புறம் ஃபியூச்சர்ல என்ன பண்ண போறோம் அப்படின்ட்டு வந்து ஃபியூச்சர்ல பண்ண போறதை சொல்றோம். ஓகேவா? ரைட். வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன்? மெலினி இஸ் கோயிங் கோ டு ஸ்கூல் டுமாரோ. நாளைக்கு போயிடுவாங்க அப்படின்ட்டு. இப்போ பிரசன்ட் ப்ராக்ரெசிவ். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ப்ராக்ரெசிவ்? கோயிங் ஆன், நடந்து கொண்டு இருக்கிறது. when do you use the present progressive tense to talk about actions in the present or things that are still on and or still on or happening now? நடந்து கொண்டு இருக்கிறது. Mom is knitting a sweater for Sally. I'm writing a letter. The phone is ringing. I'm teaching. I'm teaching English. இப்ப நடந்து கொண்டே இருக்கிறது. ஓகேவா? ரைட். நடந்துகிட்டே இருக்கிறது தான் நம்ம இது மாதிரி வந்து சொல்றோம். அப்போ கோயிங் ஆன், ப்ராக்ரஸ் இப்ப நடந்துட்டு இருக்கு. ஐம் பிளேயிங் செஸ் வித் மை ஃப்ரெண்ட். இப்ப நம்ம கேட்கிறோம் யார்கிட்டயோ, வாட் ஆர் யூ டூயிங் அப்படின்ட்டு. ஐ எம் பிளேயிங் செஸ் வித் மை ஃப்ரெண்ட். ஐ எம் டாக்கிங் வித் மை ஃப்ரெண்ட்ஸ். ஐ எம் பிளேயிங் வித் மை ஃப்ரெண்ட்ஸ். ஐ எம் வாக்கிங் வித் மை ஃப்ரெண்ட்ஸ். ஐ எம் வாட்சிங் மூவி வித் மை ஃப்ரெண்ட்ஸ். அப்ப இந்த ஐஎன்ஜி இது எல்லாமே என்ன? ஓகேவா? பிரசன்ட் ப்ராக்ரெசிவ். ப்ராக்ரெசிவ் tense. ஓகேவா? tense. அப்ப he is taking a walk in the park. The man's counting the money. They are practicing Tai Chi. We are rushing to the airport to meet Mr. Smith. They are still sleeping. தூங்கிக் கொண்டு இருக்கிறார்கள். They are swimming in the sea. Swimming நடந்து கொண்டு இருக்கிறது. What are they doing? Yeah, அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ஓகேவா? ரைட். What's happening? What's happening? What happened அப்படின்னு கேட்கிறோம்னா what happened அப்படின்னு கேட்கிறோம்னா என்ன நடந்தது? past tense. What's happening? என்ன நடந்துட்டு இருக்கு? என்ன நடந்தது அப்படின்றதுக்கோ என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்றது happening அப்படின்றது நடந்து கொண்டு இருக்கிறது. ஓகேவா? ரைட். They aren't. Why aren't you doing your homework? நீ ஏன் உன்னுடைய வேலைகளை முடிக்க மாட்டேங்கிற? Aren't I sitting up straight? ஓகே. Am I not? அதுதான் aren't I sitting up straight அப்படின்னு வந்து சொல்றோம். ஓகேவா? ரைட். ஓகே. அப்போ form the present progressive tense like this. Am plus present participle. Is plus present participle. Are plus present participle. இப்போ the present participle in the verb in the form of verb ending with ing. ing ல முடியும். ஓகேவா? show, showing. come, coming. show, showing, come, coming. You have to double the last letter of some verbs before you add ing. இப்போ சிங்கிள் லெட்டர் சிங்கிள் சிலபிள் வருது. சிங்கிள் சிலபிள் வருது. இது லாஸ்ட் லெட்டர் கான்சனண்டா தான் இருக்கும். 3 லெட்டர் சிங்கிள் சிலபிள் வருது. லாஸ்ட் லெட்டர் கான்சனண்டா இருக்கு. முன்னாடி லெட்டர் வவுலா இருக்குன்னா இந்த கான்சனண்ட்டை டபுள் பண்ணணும். அப்போ கெட் த புக். ஓகே. கெட்டிங் த புக். எடுத்துக்கொண்டு இருக்கிறேன். கெட்டிங். இங்க பாரு டபுள் டி. ஓகேவா? ரைட். இந்த தமிழ்ல வந்து இந்த இதெல்லாம் சொல்லுவாங்கல்ல, நிறைய வந்து இந்த பிரித்த எழுத இத பகுப்பத உறுப்பிலக்கணம், அந்த இலக்கண குறிப்பு இதெல்லாம் சொல்லுவாங்கல்ல, எப்படி வந்து எப்படி சேருதுன்ட்டு. அப்ப இந்த டி வந்து ரெட்டிக்கும். ஓகேவா? அதே மாதிரி நாட் கான்சனன்ட், அதுக்கு முன்னாடி வவுல் இருக்கு. அப்ப நாடிங் டிடிஐஎன்ஜி ஆகுது. ஜாப், jogging, rob,
robbing, stop, stopping. Word, single syllable word, last letter consonant, அதுக்கு முன்னாடி லெட்டர் vowel அப்படின்னா இந்த கான்சனன்ட் டபுள் ஆகும். STOPPING, ஸ்வெம், ஸ்விம்மிங். ஓகேவா? ஒரு ரீசன்னால தான் நம்ம இதை கொடுக்க முடியும். ஒரு ரீசன் இருந்துச்சுன்னா தான் நம்மளால அதை ப்ரொவைட் பண்ண முடியும். அதுதான் இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ரைட். Notice that the verbs above are all short verbs of just one syllable. Okay. They all end with consonants such as P, D, G, M, P, and T, and have only one vowel before the consonant. If the verb ends in E, you usually have to drop E. E வந்து remove பண்ணிடணும். Chase, chasing. Cycle, cycling. Drive, driving. Smile, smiling. எல்லா இடத்துல என்ன பண்ணும்? E அப்படின்ட்டு வந்து கம்ப்ளீட் ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணும்? அந்த ஈய வந்து ரிமூவ் பண்ணிட்டு தான் ஐஎன்ஜி சேர்க்கணும். ஓகேவா? ஈய ரிமூவ் பண்ணும், ஐஎன்ஜி சேர்க்கணும். உங்களை முதல்ல வந்து அசைன்மெண்ட் மாதிரி வந்து 100 to 200 வேர்ட்ஸ் வந்து எழுத சொன்னா ஆக்ஷன் வேர்ட்ஸ். இப்ப அது கூட எது எதெல்லாம் ஈல வருதுன்னு பாருங்க. அத பிரசன்ட் பார்ட்டிசிபிள் அது கூட ஐஎன்ஜி ஜாயின் பண்றப்ப என்ன ஆகும்? அந்த இ வந்து ரிமூவ் ஆகும். அது கூட எது இதெல்லாம் டபுள் லெட்டர் சிலபிளா இருக்குன்னு பாருங்க. இப்ப சின்ன சின்ன காட், காட் இது மாதிரி இருக்கு. சின்ன சின்ன இதுவா இருக்குன்னா லாஸ்ட் லெட்டர் வந்து கான்சனண்டா இருக்கு, அதுக்கு முன்னாடி லெட்டர் வவுலா இருக்குன்னா அந்த வேர்டு வந்து அந்த லெட்டர் வந்து டபுள் ஆகும் அப்படின்ட்டு இங்க பாருங்க. அதே மாதிரி இங்கே வந்து ஒரு முக்கியமான வந்து விஷயம் பார்க்கணும். Use the present progressive tense to talk about things you have planned to do. Present progressive tense. Planned to do or things that are going to happen in the future. To form the present progressive tense, use am, is, and are as helping verbs or auxiliary verbs. They are talking, they are taking me to the zoo. Are. Okay, right? Taking, ing, are. We are having a barbecue later this evening. We are having. We. அதனால்தான் are. இப்ப அதுவே சிங்குலரா இருக்குன்னா he is having a barbecue later this evening அப்படின்னா. All right. அதே மாதிரி we are going camping tomorrow. We are going camping tomorrow. Starting, are taking. My favorite TV program is singular. அதனால is. இப்ப டிவி ப்ரோக்ராம்ஸ் அப்படின்னு ஆயிடுச்சுன்னா ஆர். ப்ரோக்ராம் எஸ் அப்படின்னா ஒன்னே ஒண்ணுதான், அதனால இஸ் மட்டும். ஆல் ஆர் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் கம்மிங். ஃப்ரெண்ட்ஸ் எஸ், அதனாலதான் ஆர் கம்மிங். ஹூஸ் பிரிங்கிங் salad for the barbecue? I am. I'm visiting Joe next week. Where are you going for your vacation? Going. What are we eating for dinner? What are we eating for dinner? Are we?
யாரு சொல்றா இது? Anyone answering this? என்ன வேர்ட் வரும் அப்படின்ட்டு present participle. என்னோட சேர்த்து 18 பேர் இருக்குமே. Come on guys. Anyone? I am coming. இல்ல இல்ல ing மட்டும் சேர்க்கிறது. Coming. Spelling. COMING. ஈல முடியுது. ஈய டிராப் பண்ணிட்டு ing. Present participleனா ing தான் present participle. ஓகேவா? Running. Right? Running. N. Double N ல sleeping ing மட்டும்தான். Sleeping. Okay. ING. Falling. Okay. ING. Jumping. ING. Climbing. அதுவும் ING. ing தான். Going. Asking. Catching. WRITTING. இல்ல WRITING தான். Okay. ரிட்டன் வேற. Dropping. ஓகேவா? இதுக்கு Dropping. DROPTING dropping. Single syllable. Last letter consonant. அதுக்கு முன்னாடி letter vowel. ஓகேவா? முன்னாடி letter vowel. அது இருந்துச்சுன்னா வரும். ஓகேவா? ரைட்? சரியா? bring. Bringing. ஓகேவா? bringing. Okay. இது வேற யாராவது ஒருத்தங்க ஆன்சர் பண்ணுங்க. They are enjoying the roller coaster ride. They are enjoying. Okay.